தோழர்களே, வெல்கம் டு கோ டு பி விளாக். இன்றைக்கி இங்கே வேப்ப மரத்தை தான் உங்களுக்காண்டி காட்ட போகிறேன். சந்தோஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் காலைல எந்திரிச்சு இங்கிட்டு வந்தேன்னா பல்லு விளக்காமல் வருவேன். லவக்குன்னு ஒரு குச்சியை எடுப்பேன். பல்லு விளக்கிட்டு எங்கள் தோட்டத்தை அப்படியே அழகாக சுற்றி பார்ப்பேன். சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, போர் அடிக்க என்ன பண்ணுறது. இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்து இதுதான் எங்கள் வேலிக்கரை. வேலியில் எதை விதைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விதைக்கல, தானாக வளர்ந்துருச்சு போலட்டுருக்கு. சங்க முள்ளு தான். தொட்டாச்சு நீங்கள் மாதிரி பட்டுன்னு ஒட்டிக்கிங்க. இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக தளன்னு தலைஞ்சிருக்கு. ஆனால் தண்ணி விட மாட்டேங்கிறான். எப்படி தான் இவ்வளோ பசுமையாக இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. வேப்ப மரம் பரவாயில்ல. நான் போர் அடித்தா இங்கே தான் வந்து படுத்து கிடப்பேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயோ வளர்ற வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அண்ணன் அறிவை விட கற்பனை திறனே மேலானது அப்படிங்கிறாரு. இங்கே நான் உட்காந்துக்கிட்டு நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எப்படின்னா ஃபேஸை பற்றி அப்படி இப்படி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தோழர்களே. அப்புறம் வாங்க, இது பெரிய மரமாக அங்கே பாருங்கள், குட்டி மரம் ஒன்று இருக்குது, அதை காட்டுருவாங்க. இந்த வில்லேஜில் எனக்குள்ளே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். வில்லேஜ்னு சொல்ல முடியாது, எங்கள் கிராமம் தான். எங்கள் வீடும் அங்கே பாருங்கள், அங்கே தான் இருக்குது. நான் ஏதோ சிட்டிக்காரனாட்டம் வில்லேஜ் அப்படிங்கிறேன். இங்கே பாருங்கள், மீன் பிடிக்க வந்து என்னோடய தூண்டி குச்சி கூட இங்கே தான் இருக்குது. வேறு ஆக்சுவலி ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணி வீடியோ எடுக்கணும், இல்லைனா இப்படித்தான் ஏதாச்சும் ஒன்று வளர்கிற மாதிரி ஆகி போயிடும் வேறு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பெரிய மரம், இது சின்ன மரம். அதோட விதைப்பட்டு இது வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இதோட விதைப்பட்டு அது வளர்ந்து இதுக்கு முன்னாடி அது வளர்ந்துருச்சான்னு தெரியல. அப்புறம் சிட்டுக்குருவிக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இதான். இதோட இதை எட்டு போய் தான் சிட்டுக்குருவி கூடெல்லாம் கட்டும். நான் நிறைய கூட்டில் பார்த்துருக்கேன் சிட்டுக்குருவியை. ஆனால் ஒன்றும் தொந்தரவு செய்யாதீங்க, ஏன்னா சிட்டுக்குருவிக்கு நம்ம பூமியில் வாழ இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட சின்ன மரம். இதில் அவ்வளோக்கா இது வேப்பம் பழமே விடாது, என்னான்னு தெரில. நானும் 2 வருஷமாக பார்க்குறேன், வேப்பம் பழமே காய்க்க மாட்டேங்குது. தோழர்களே, 2 நிமிஷம் வீடியோவாக தான் அதை எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். 2 நிமிஷத்துக்கு மேலே தாண்டுற மாதிரி இருக்குது. மறக்காமல் சந்தோஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே. இது வரைக்கும் வந்தீங்கன்னா ஒரு ஹார்ட் மட்டும் கமெண்டில் போட்டு போங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தோன்னே தள்ளி விட்ருவாங்க. சரி பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் பார்ப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரேன். இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப அழகாக இருக்குது.